டாக்டர் ராமதாஸை டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தனியாக தற்போது சந்தித்து வருகிறார் என்ற அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சையத் வழங்கிட கேட்கலாம். சையத், வணக்கம். இது பற்றின மேலும் விவரங்கள். வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள பட்டானூரில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பொதுக்குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பாமக மாநில இளைஞரணி தலைவராக முகுந்தனை நியமிப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்தார். இதற்கு அன்புமணி ராமதாஸ் எதிர்ப்பு தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பொதுக்குழு கூட்டத்தில் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனிடையே டாக்டர் ராமதாஸ் அன்புமணி இன மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சியில் பாமக மூத்த நிர்வாகிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கான திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாசுடன் பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி, ராமதாஸின் பேரன் முகுந்தன், ராமதாஸின் மகள்கள் குடும்பத்தினர் மற்றும் பாமக மூத்த நிர்வாகிகள் சிலர் சந்தித்து தனித்தனியாக நேற்று இரவு வரை பல மணி நேரமாக டாக்டர் ராமதாசுடன் முக்கிய ஆலோசனை நடத்தினர். ராமதாஸை சமாதானத்துடன் பேசினர். நேற்று இரவு பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி அன்புமணியை சந்தித்து விட்டு மீண்டும் டாக்டர் ராமதாஸை சந்தித்து அங்கிருந்தவாறே அன்புமணியுடன் தொலைபேசி மூலமாக டாக்டர் ராமதாஸிடம் பேச வைத்தார். அதனைத் தொடர்ந்து முகுந்தன் தன்னை முன்னால் வகித்து வந்த ஊடக பேரவை மாநில செயலாளர் பதவியிலிருந்தும் இளைஞரணி பொறுப்பிலிருந்தும் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் விலகிக் கொள்வதாக தகவல் வெளியாகின. அதனைத் தொடர்ந்து சென்னை பனையூரிலிருந்து அன்புமணி ராமதாஸ் ஈசிஆர் வழியாக தைலாபுரம் தோட்டத்திற்கு தற்போது அன்புமணி மற்றும் கௌரவ தலைவர் ஜி கே மணி டாக்டர் ராமதாஸை சந்தித்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து சற்று நேரத்தில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளரை சந்தித்துள்ளார். மேலும் தற்போது ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. டாக்டர் ராமதாஸ் பாமக நிறுவனர் ஜி கே மணி